அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு வழக்குகளில் தொடர்புடையதாக சொல்லப்படும் கார்த்தி சிதம்பரம் மீது அவரை தேடப்படும் நபராக தற்போது மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்து அவருக்கு லுக் அவுட் சர்க்குலரை அனுப்பியிருந்தது. அதனைத் தொடர்ந்து தன் மீது தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த லுக் அவுட் சர்க்குலரை ரத்து செய்ய கோரி தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் கார்த்தி சிதம்பரம் வழக்கு தொடுத்திருக்கிறார். இதன் கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் முகேஷிடம் கேட்கலாம். முகேஷ், கார்த்தி சிதம்பரம் என்ன கோரிக்கையை முன்வைத்து தற்போது மனு தாக்கல் செய்திருக்கிறார்? வசந்த், மத்திய உள்துறை அமைச்சகம் கடந்த மாதத்துல கார்த்திக் பல்வேறு வழக்குகளில் அவர் மீது இருக்கிறதுனால அவர் வெளிநாட்டுக்கு சென்று விடக்கூடாது என்ற நோக்கத்துடன் மத்திய உள்துறை அமைச்சகம் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியது. அதாவது லுக் அவுட் சர்க்குலர் என்று சொல்வார்கள். இது அந்தந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களில் இந்த நோட்டீஸ் அனுப்பப்படும். அதன்படி கார்த்திக் சிதம்பரம் மீதான அமலாக்கப் பிரிவு வழக்கு மற்றும் சிபிஐ வழக்குகள் அவர் மீது நிலுவையில் இருக்கிறது. இந்நிலையில அவர் வேறு இடத்திற்கு சென்றுவிடக்கூடாது என்பதற்காகவும் அவரை கண்காணிக்க வேண்டும் என்றும் ஒரு அறிவுறுத்தலுக்கான ஒரு சர்க்குலராக இது கருத வேண்டும். அதன்படி கார்த்திக் சிதம்பரம், ரவி விஸ்வநாதன் உள்ளிட்ட 4 பேர் மீது லுக் அவுட் சர்க்குலரை மத்திய அரசு பிறப்பித்துள்ளது. இந்த பிறப்பித்த உத்தரவை எதிர்த்தும் அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும். அனைத்து வழக்குகளிலும் தான் போதிய அளவில் ஒத்துழைப்பு கொடுத்துக் கொண்டிருக்கும் போது இது மாதிரியான ஒரு சர்க்குலர் பிறப்பிக்கப்பட்டது சட்டவிரோதமானது. எனவே தன் மீது பிறப்பிக்கப்பட்ட லுக் அவுட் சர்க்குலரை ரத்து செய்ய வேண்டும் என்று கார்த்திக் சிதம்பரம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு இன்று நீதிபதி எம் துரைசாமி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அருண் நடராஜன் என்பவர் தனது தரப்பில் மூத்த வழக்கறிஞர் சதீஷ் பராசரன் ஆஜராக இருப்பதாகவும் அதனால் வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் என்றும், இதே போல மற்றொரு வழக்கு ரவி விஸ்வநாதன் உள்ளிட்ட 3 பேர் தரப்பில் தொடரப்பட்டுள்ளதாகவும் அதனுடன் இணைத்து விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அப்பொழுது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் மதியம் தனக்கு வேறு வழக்குகள் இருப்பதால் இந்த வழக்கு இந்த லுக் அவுட் சர்க்குலர் கார்த்தி சிதம்பரத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளதா என்பதை மத்திய அரசிடம் விளக்கம் பெற்று தெரிவிக்கிறேன், வழக்கை மற்றொரு நாளுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்று மத்திய அரசு வழக்கறிஞர் கோரிக்கை வைத்தார். அதையடுத்து வழக்கை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்த நீதிபதி மத்திய அரசிடம் விளக்கம் பெற்று தெரிவிப்பதற்கு அரசு வழக்கறிஞருக்கு உத்தரவிட்டிருக்கிறார். முகேஷ், அதாவது பல்வேறு வழக்குகள்ல சரியான ஒத்துழைப்பு இல்ல அப்படிங்கறதுனாலதான் கார்த்திக் சிதம்பரத்துக்கு இந்த லுக் அவுட் சர்க்குலர் ஆனது வழங்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் சரியான ஒத்துழைப்பு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி அவரு மறுபடியும் வழக்கு தொடர்ந்துக்காரு உயர்நீதிமன்றத்துல. இது எந்த அளவுக்கு கார்த்திக் சிதம்பரத்துக்கு சாதகமாகவோ அல்லது எதிராகவோ திரும்ப வாய்ப்பு இருக்கு? இதுல பாத்தீங்கன்னா அமலாக்கப் பிரிவு மற்றும் சிபிஐ தொடர்பான பல்வேறு வகைகள் அவர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிப்பதற்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. ஆனா இப்படி அனுப்பப்பட்ட சம்மன் ஒவ்வொரு முறையும் அந்த அலுவலகத்திற்கு போய் ஆஜராகாமல் நீதிமன்றத்தை நாடி நிவாரணம் பெற்றுக் கொண்டிருக்கிறார் கார்த்திக் சிதம்பரம். இப்படி நீதிமன்றத்தை நாடி நிவாரணம் பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்றே கூறலாம். தொடர்ந்து ஒரு வழக்கு மட்டுமல்ல, இது மாதிரி அமலாக்கப் பிரிவு தரப்பிலும் சிபிஐ தரப்பிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சமீபத்தில் தொடரப்பட்ட ஐஎன்எக்ஸ் மீடியா தொடர்பான வழக்கில் கூட டெல்லியில் பதிவு செய்யப்பட்ட வழக்கிற்கு உயர்நீதிமன்றத்தை நாடி நிவாரணம் தேட வந்தனர். அப்பொழுது கூட நீதிபதிகள் அறிவுறுத்தினர், டெல்லியில் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் மீதான வழக்கை எப்படி உயர்நீதிமன்றத்தில் ஆஜராக விலக்கு கேட்க முடியும் என்று நீதிபதி கேள்வி எழுப்பியிருந்தார். அது தொடர்பான வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இந்நிலையில கார்த்திக் சிதம்பரம் தரப்பில் தொடரப்பட்டுள்ள புதிய வழக்கில் அமலாக்கப் பிரிவாக இருந்தாலும் சரி, சிபிஐ இருந்தாலும் சரி, விசாரணைக்கு அழைத்த போது சென்று ஆஜராவதில் எந்தவித ஒரு அச்சுறுத்தலும் இருப்பதாக தெரியவில்லை. அவர்களது அந்த விசாரணையின் பொழுது அவர்களது மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படும் பட்சத்திலேயே கைது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இதிலிருந்து அந்த விசாரணையிலிருந்து தப்பிப்பு நோக்கத்துடனே கார்த்திக் சிதம்பரம் இந்த விசாரணைக்கு ஆஜராகாமல் காலம் தாழ்த்தி வந்தார். நீதிமன்றம் மூலம் ஒரு இடைக்கால தடையோ அல்லது ஆஜராவது விலக்கு பெற்றோ அவர் தரப்பில் அந்த விளக்கத்தை அமலாக்கப் பிரிவு சிபிஐ தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில இந்த கார்த்திக் சிதம்பரம் நீதிமன்றத்தை நாடியுள்ளது மத்திய அரசுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லை என்றாலும் இது ஒரு சட்ட ரீதியான தனக்கு நிவாரணம் தேடிக்கொள்வதற்காக தான் கார்த்திக் சிதம்பரம் நீதிமன்றத்தில் நாடி இருக்கிறார் என்றே சொல்லலாம். இந்த வழக்கில் மத்திய அரசு என்ன விளக்கம் கொடுக்கிறது என்பதை மத்திய அரசு வழக்கறிஞர் அவர் மத்திய அரசு விளக்கம் பெற்று நீதிமன்றத்தில் தெரிவிக்கும் பொழுது கார்த்திக் சிதம்பரம் தொடர்ந்து ஆஜராகவில்லை என்ற ஒரு விளக்கம் கொடுக்கப்படும். அதை நீதிபதி ஏற்பதா இல்லது மனுதாரருக்குள்ள உரிமைகளை நிறைவேற்றா என்பது தொடர்பான முடிவில் நீதிமன்றம் என்ன முடிவெடுக்கிறதோ அதை பொறுத்தே கார்த்திக் சிதம்பரத்தின் மனு ஏற்கப்படுமா அல்லது நிராகரிக்கப்படுமா என்று அடுத்த கட்ட முடிவெடுக்கப்படும். ஒருவேளை கார்த்திக் சிதம்பரம் மனு நிராகரிக்கப்பட்டால் அடுத்து எந்தெந்த இடத்துல தான் அவர் ஆஜராக வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பப்படுகிறதோ அந்த இடத்துல இந்த ஒரு உத்தரவை,
அதாவது லுக் அவுட் நோட்டீஸை சேலஞ்ச் பண்ண மனு தள்ளுபடி செய்யப்பட்டால் அந்த உத்தரவை காட்டிய வந்து இவர் வந்து ஆஜராகவில்லை, என்னால் அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்கிறோம் என்று புலனாய்வு அமைப்புகளுக்கு வந்து அதிக அதிகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே நேரத்தில் கார்த்திக் சிதம்பரம் மனு ஏற்கப்படுமே ஆனால், அதாவது லுக் அவுட் நோட்டீஸ் ரத்து செய்யப்பட்டால் வழக்கமான நடைமுறை, அதாவது அமலாக்க பிரிவும் சரி சிபிஐயாக இருந்தாலும் சரி நோட்டீஸ் அனுப்பி அதுக்கு வந்து கார்த்திக் சிதம்பரம் நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகள் நிலுவையில் முடிந்து இறுதி தீர்ப்பு வரும் பொழுது என்ன உத்தரவிடுகிறது, அதாவது கார்த்திக் சிதம்பரம் வந்து விசாரணைக்கு ஆஜராக வேண்டாம் என்று என்ன தீர்ப்பு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறதோ அதை பொறுத்தே சிபிஐ போன்ற புலனாய்வு அமைப்புகள் வந்து செயல்படும் என்று தெரிகிறது. முகேஷ், இதற்கு முன்பு கார்த்தி சிதம்பரம் மீதான குற்றச்சாட்டுகளை அவர் எவ்வாறு அணுகினார்? அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் தற்போது அவர் மீது நம்பிக்கையில்லாத காரணத்தால் தான் இந்த லுக் அவுட் சர்க்குலர் கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறதா? வசந்த், இது நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பும் பட்சத்தில் அந்த நோட்டீஸை எதிர்த்து வழக்கு தொடர்வதற்கு அவருக்கு சட்ட ரீதியான அனைத்து உரிமைகளும் இருக்கிறது. அதே நேரம் விசாரணைக்கு அழைக்கும் பட்சத்தில் அது மத்திய அமைப்பாக இருந்தாலும் சரி மாநில புலனாய்வு அமைப்பாக இருந்தாலும் சரி விசாரணை என்ற பொழுது அதை வந்து ஆஜராவதில் வந்து ஒவ்வொரு தனி மனிதத்தோட கடமையாக கருதப்படுகிறது. அந்த விசாரணைக்கு அழைப்பதில் வந்து எந்த தவறும் இல்லை என்றாலும் விசாரணைக்கு சென்று தன் மீதான உரிய விளக்கங்களை தனக்கு சாதகமான அனைத்து அம்சங்களையும் அவர் ஒப்படைக்கும் பட்சத்தில் அந்த விசாரணையிலிருந்து தப்பித்துக் கொள்ளவோ, அதே நேரத்தில் வந்து விசாரணை வந்து தன் மீது அடுத்த கட்ட கைது போன்ற அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இல்லாமல் தடுப்பதற்காக ஒரு வாய்ப்பாக அமையலாம். ஆனால் அதை எதுவுமே செய்யாமல் லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கக்கூடிய அளவுக்கு கார்த்திக் சிதம்பரம் இன்று நடந்து கொண்டார். என்னால் அது மத்திய அரசு வந்து கார்த்திக் சிதம்பரம் இந்த வழக்குகளில் இருந்து தப்பிப்பதற்காக வெளிநாடுகளில் சென்று விடலாம் என்ற ஒரு நோக்கத்திலே தான் இந்த லுக் அவுட் நோட்டீஸ் மத்திய உள்துறை அமைச்சகத்தால் பிறப்பிக்கப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. வசதி முகேஷ், கார்த்திக் சிதம்பரம் மீது போடப்பட்டிருக்கிற இந்த லுக் அவுட் சர்க்குலர் இது குறித்து நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நிலையில அவர் மேல இருக்கிற வழக்குகள், அதோட பின்னணி, அதை பத்தி சொல்லுங்க. இந்த வழக்குகள் பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஐஎன்எக்ஸ் சமீபத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்குல வந்து ஒரு சட்ட உதவி வழங்கினார். அது வந்து ஐஎன்எக்ஸ் மீடியாவுக்கு சட்ட உதவி வழங்கும் பொழுது தனது அட்வான்டேஜ் ஸ்ட்ராட்டஜிக் கம்பெனி மூலமாக அவர் ஈடுபட்டுள்ள அட்வான்டேஜ் ஸ்ட்ராட்டஜிக் கம்பெனி மூலமாக பணத்தை கன்சல்டிங் கொடுத்ததுக்கான பணத்தை பெற்றுக்கொண்டார். ஆனால் கன்சல்டிங் கொடுத்த நிறுவனம் என்பது வந்து செஸ் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பின் மூலம் வழங்கினார் என்று ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இதற்கு முன்பாக ஏர்செல் மேக்சிஸ் வழக்கிலும் வந்து அவருடைய பெயர் அடிப்பட்டது. ஆனால் அவர் வந்து தனது இந்த வழக்கில் தன்னை சிக்க வைக்க முடியாது என்ற ஒவ்வொரு கட்டத்திலும் மத்திய அரசு சார்பில் மத்திய அரசு வந்து முடிவு செய்து அந்த வழக்கில் வைக்க முடியாது என்பதால் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளாக தன் மீது புதிய வழக்குகளை போட்டு வருவதாகவும் கார்த்திக் சிதம்பரம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பல்வேறு வழக்குகள் தொடர்பாக தேடப்படும் நபராக கார்த்திக் சிதம்பரத்தை உள்துறை அமைச்சகம் அறிவித்திருந்தது. அதற்கான லுக் அவுட் நோட்டீஸ் அவருக்கு வழங்கப்பட்டது. அதனை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இது குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி முகேஷ்.